உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அது அவர் முடிவு பண்ண வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம்னா அதற்கு அவர் தான் காரணம். அதான் தாவீது சொல்லிட்டான், எல்லாம் அவருடையது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை வைத்து சந்தோஷப்படாமல் அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவனை ஆசீர்வதிச்ச மாதிரி கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுட்டா எனக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது இல்ல, மற்றவர்களை பார்த்து பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆனா பாருங்க, கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்ப என்னை வைத்திருக்கிறீங்களே அது போதும். ஏன்னா என் கூட இந்த பொருள் மாத்திரம் இல்ல, நீங்களும் என்னோடு கூட இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேண்டியதாய் காணப்படுகிறது. ஏன்னா பாருங்க, அவர் கொடுக்கிறாருன்னா அது அவருடையது. அவருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும்னு, அது அவருடைய விருப்பம். அப்போ இந்த உலகம் முழுவதும் என் தேவனுடையது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அது அவர் முடிவு பண்ண வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம்னா அதற்கு அவர் தான் காரணம். அதான் தாவீது சொல்லிட்டான், எல்லாம் அவருடையது. இவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்றத கர்த்தர் முடிவு பண்ணணும். ஆனா அந்த கொடுத்ததுல உண்மை உள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதுல மற்றவர்களை பார்த்து வாழ்கிறோமா? நானும் சர்ச்சுக்கு தானே போறேன், நானும் ஜெபம் செய்யறேன், அவங்கள காட்டிலும் நான் அதிகமா ஜெபம் செய்யறேன், அவங்கள காட்டிலும் நான் அதிகமா சபைக்கு நான் கொடுக்கிறேன், அவங்கள காட்டிலும் நான் அதிகமா சபையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆனா என்னை காட்டிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த எண்ணம் இல்ல, பரவாயில்ல, என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரா, எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா அனைத்தும் அவருடையது. எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் அது தோன்ற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற யாவும் அவருடையது. சங்கீதக்காரன் தாவீது ஒரு ராஜாங்க. அவன் சொல்றான், எல்லாம் அவன்கிட்ட இருந்தாலும் இது அனைத்து என்னோடது இல்லை, அது அவருடையது.